ஹாய் வணக்கம். இந்த போர்டை பாருங்கள். இதான் எங்கள் கோயிலுக்கு போகிற வழி. இது எங்களுக்கு மொத்தம் 3 கோயில். 3 கோயிலில் இது கோயில் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உள்ளார போனால் இன்னும் அழகாக இருக்கும். முன்னாடியே விநாயகர் இருந்தாங்க. அப்படியே சாமி கும்பிட்டு உள்ளார போனோம். உள்ளார போனால் செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கூட்டத்துலேயும் லைனில் நின்று அரை மணி நேரம் ஆச்சு. அப்படியே உள்ளார போய் சாமி பார்த்தோம். இங்கே பாருங்கள், சாமி சந்தன காப்பு அலங்காரத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே சாமியை பார்த்துட்டு வெளில இந்தாண்டிருக்க சாமியெல்லாம் பார்த்துக்கிட்டே வெளில வந்தோம். விறுவிறுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ணேன், எவ்வளோ கூட்டத்தில் நின்று போனாலும் சாமியை பார்த்தோன்னே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கோயிலில் இன்னொரு சாமி இருக்குது. இங்கேயும் சரப்பு கொடுத்துட்டு இங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே போயிட்டு அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணி அங்கேயும் சாமி கும்பிட்டு இங்கே பாருங்கள், ஒன்று பச்சையம்மன் சாமி, ஒன்று பூமலையப்பா சாமி. அப்படியே கொஞ்ச நேரம் உக்காந்துருந்துட்டு அங்கே ஒரு குளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த குளத்துல தான் பச்சையம்மன் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அது ஒரு நல்ல குளம். 2வது கோயிலுக்கு வந்தால் அங்கே அதுக்கு மேலே கூட்டாங்களாம். உள்ளார சாமிலாம் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் உடனே 2வது கோயிலே சோறு போட்டாங்க. நமக்கு எது இருந்தாலும் சோறு தான் முக்கியங்கிற மாதிரி சோறு எல்லாம் சாப்பிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்துட்டு திரும்பி 3வது கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3வது கோயில் இது எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்குது. அங்கேயும் போய் அப்படியே ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு கிளம்பி வந்தாச்சு. ஓகே, யாரெல்லாம் ஆடி அமாவாசை கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.